இந்த கல்லறை வாசிகள் ஒவ்வொருவரும் முற்றிலும் உங்களைப் போன்ற மனிதர்களாக இருந்தவர்களே. இப்போது நீங்கள் பார்ப்பது போலவே அவர்களும் ஒரு காலத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தார்கள். உங்களைப் போன்றே அவர்களும் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு பாடசாலைகளுக்கோ அல்லது தங்கள் தொழில்களுக்கோ சென்றவர்கள்தான். அவர்களுக்கும் அன்புக்குரியவர்கள் இருந்தனர். அவர்களே ஆச்சரியப்படும் வகையிலான கொண்டாட்டங்கள் இருந்தன. வாகனங்களும் வீடுகளும் மற்றும் ஏனைய செலவினங்களும் இருந்தன. அவர்களுக்கும் வருடப்பிறப்பு, பிறந்த தினம் போன்ற விசேட வைபவங்கள் இருந்தன. ஆனால் பிறந்த தினங்களை கொண்டாடிய வேளைகளில் அவர்கள் ஒரு விடயத்தை நினைத்திருக்கவே மாட்டார்கள்: மரணம். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். பின்னர் நீங்கள் எங்களிடம் கொண்டு வரப்படுவீர்கள். பிரபஞ்சத்தின் பருமனையும் ஒழுங்கையும் பற்றி அறிந்து கொள்வதில் மனித சிந்தனை மிகவும் சிரமப்படுகிறது. பிரபஞ்சம் 300 பில்லியன்களுக்கும் அதிகமான கலக்சிகள் எனப்படும் பால்வீதிகளை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் ஒன்றுதான் எமது பால்மண்டலம். ஒவ்வொரு பால்மண்டலத்திலும் ஏறத்தாழ 250 பில்லியன்களுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நாம் காணும் சூரியன் அவற்றுள் ஒன்று மட்டுமே. இன்னொரு வகையில் கூறுவதாயின், பூமியின் எல்லா கடற்கரைகளிலும் காணப்படுகின்ற மெல்லிய மணற் துணிக்கைகளின் மொத்த எண்ணிக்கையை விட பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகமானது. எமது சூரியன் அந்த மணற்றுகள்களில் ஒன்று மாத்திரமே. பிரபஞ்சத்துடன் ஒப்பிடும்போது நாம் வாழும் இந்த பூமி அந்த மணற்றுகள்களின் பருமனுக்கும் ஈடாக மாட்டாது. எனவே பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுள் மனிதன் எந்த பெருமானமும் மற்றவனாகவே இருக்கிறான். துரதிர்ஷ்டவசமாக மனிதன் இவ்வுண்மைகளை மறந்து வாழ்கிறான். அது மட்டுமன்றி தான் தன்னிகரற்ற ஒரு படைப்பு என அவன் இருமாப்பும் கொள்கிறான். அவன் பெருமையிலும் அறியாமையிலும் மூழ்கியிருக்கிறான். அவன் தனக்காக எதுவுமே செய்து கொள்ள முடியாத இறைவனின் ஒரு படைப்பு மாத்திரமே என்பதையும், மரணத்தின் பின் தனது செயல்களுக்காக இறைவனின் முன்னிலையில் கணக்கிருக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடுகிறான். அது மட்டுமன்றி பிரபஞ்சத்துடன் ஒப்பிடுகையில் வெறும் மணற்றுகள் ஒன்றின் பருமனுக்கும் ஒப்பாகாத இவ்வுலகில் பேராசை மிக்கவனாக அவன் வாழ்கிறான்.
ஒவ்வொரு மனிதனும் மரணித்தே தீர வேண்டும். பின்னர் உலகின் மிகச் சிறியதொரு மூலையில் அவன் அடங்கிவிட வேண்டும். மனிதன் மரணிப்பதற்கு முன்பதாகவே அவன் எவ்வளவு நிற்கதியற்றவன் என்பதை இறைவன் நிதர்சனமாக காட்டிவிடுகிறான். இளமையில் மரணிக்காத பட்சத்தில் ஒரு மனிதனின் நிற்கதியற்ற நிலையை உணர்த்துகின்ற மிக மோசமான கட்டம்தான் முதுமை. பெரும்பாலான மனிதர்கள் அவசரம் மிக்கவர்களாகவும் தமது முன்னாலும் பின்னாலும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டோராகவுமே வாழ்கின்றனர். நாட்கள், மாதங்கள், வருடங்கள், காலம் துரித வேகத்தில் தீவிரமாக கடந்து செல்கிறது. ஆனால் ஏதோ காரணங்களினால் மனிதன் இந்த உண்மைகளை புறக்கணித்து வருகிறான். எப்போதுமே இளமையாக இருப்பதையே மனிதன் விரும்புகிறான். ஆனால் அழியவே கூடாது என ஆசையுடன் கட்டிக்காத்த இளமையின் காலம் மிகச் சிறியதுதான். ஒரு நாளில் தாங்களும் முதுமையடைந்து விடுவோம் என்பதை பொதுவாக எல்லோருமே உணர்ந்து கொள்கின்றனர். ஆனால் இளமையாக இருக்கும் போது அவர்கள் நினைப்பதெல்லாம் முதுமை ஏற்பட நீண்ட காலம் செல்லும் என்றுதான். ஒரு நாளில் அவர்கள் பலமிழந்து நாதியற்று போய்விடுவோமே என்பதை நினைத்து பார்க்க தவறிவிடுகின்றனர். இந்த படங்களில் தோன்றுகின்ற இருவரும் வசீகரிக்கும் உடல் அழகையும் மின்னும் பற்களையும் கொண்ட அழகான இளைஞர்கள். இந்த படங்கள் 1955 எடுக்கப்பட்டவை. ஒரு நாளில் தாங்கள் இருவரும் முதுமையடைவோம் என்பதை படம் பிடிக்கப்பட்ட அத்தருணத்தில் அவர்கள் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். ஆனால் சுமார் 50 வருடங்கள் தாண்டிய பின் முன்னைய படங்களில் தென்பட்ட அழகையும் இளமையையும் அவர்களது உடலில் இப்போது காண முடியவில்லை. காலம் எல்லாவற்றையும் சிறுகச் சிறுக மாற்றிவிடுகிறது. அதுதான் உலக நியதி. உதாரணமாக, மனமும் சுவையும் மிக்க தோடம்பழம் படிப்படியாக அழுகிச் சிதைவடைவதையும், ஓர் ஆப்பிள் பழம் குறுகிய காலத்துக்குள் அழுகிவிடுவதையும் கூறலாம். இவ்வாறே மனித அழகும் மங்கிவிடுகிறது. கால ஓட்டத்தில் அழகுக்கு அடிப்படையான மனித தோல் அதன் மீள்தன்மையை இழக்கிறது. இதனால் தோல் சுருங்கி தொய்வடையத் தொடங்குகிறது. இளமையில் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் காணப்படும் தோல் வயதாகும் போது நீர்த்தன்மையை இழந்து சொரசொரப்பாகி வறண்ட சகதி போலாகிவிடுகிறது. ஓர் இளம் பராயத்தவரின் தோலை இழுத்து 2 விரல்களுக்கிடையில் பிடித்து வைத்திருந்து சிறிது நேரத்தின் பின் விட்டுவிட்டால் தோளானது அதன் பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. ஆனால் ஒரு வயதானவரின் தோல் உடனே மீள்வதில்லை. அத்துடன் ரோமங்கள் நரைத்து உதிர்ந்து விடுகிறது. முதுமையினால் ஏற்படும் தாக்கத்தை உடம்பின் எல்லா உறுப்புகளும் சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. உதாரணமாக, மூக்கும் காதுகளும் நீளத் தொடங்குகின்றன. மனிதனின் தோற்றம் மட்டுமன்றி வயதாகும் போது அவனது உணர்வுகளும் மங்கிவிடுகின்றன. முதுமையின் போது நரம்பு கலங்களின் செயல்திறனும் குறைவதால் உணர்ச்சிகள் குன்றிவிடுகின்றன.
பார்வை புலனும் கேள்வி புலனும் குறையத் தொடங்கும். முதுமையினால் உடலில் தோன்றுகின்ற பாதிப்புகளானவை இவ்வுலகின் தற்காலிகத்தன்மையை விளக்கும் அதிர்ச்சியூட்டும் உதாரணங்களாகும். கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள், அரசியல்வாதிகள் இளமையாக இருந்தபோது உலகையே கொள்ளை கொண்ட இவர்களது அழகு முதுமையில் மிக வித்தியாசமானதாக மாறிவிடுகிறது. அவர்கள் அழகையும் பலத்தையும் இழந்து விடுகிறார்கள். I am the greatest. உதாரணமாக, உடற்பலத்தையும் உள உறுதியையும் இளமையையும் மூலதனமாக வைத்து போட்டிகளில் பங்கு கொள்ளும் வீரர்கள் முதுமையில் தளர்ந்தும் நிலைகுலைந்தும் இருப்பதை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். இப்போது நீங்கள் பார்க்கின்ற இளமை ததும்பும் பிரபலமான மனிதர்கள் தங்கள் முதுமையில் உலகின் நிலையற்ற தன்மைக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டுகளாகும். ஒரு நாளில் உங்கள் உடலும் இவ்வாறே மாற்றமடையத் தொடங்கும். அப்போது கண்ணாடியின் முன்னால் நின்று அவதானியுங்கள். இதே போன்ற ஒரு தோற்றத்தையே நீங்களும் காண்பீர்கள். எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து கொண்டு வாழ்கின்ற மிக இளம் வயதில் கூட ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மரணிக்க இடமுண்டு. குணமாக்க முடியாத கேன்சர் போன்ற நோய்களினால் இளமையாக இருக்கும் போதே மரணிப்போர் பல்லாயிரக்கணக்கில் உள்ளனர். மருந்தே கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ வகையான வைரஸ் கிருமிகள் உலகில் இருக்கின்றன. மனிதனின் மரணத்துக்கு இவ்வாறான வைரஸ் கிருமிகள் கூட காரணமாக அமைந்து விடுகின்றன. இவ்வாறானதொரு நோய் தனக்கு ஏற்படாது என எந்த ஒரு மனிதனாலும் நிச்சயமாக கூற முடியாது. உதாரணமாக, தகுந்த காரணங்கள் எதுவுமின்றியே மூளையின் ஒரு குருதிக்கலன் வெடித்துவிட முடியும். இந்த எக்ஸ்ரே படத்தில் நீங்கள் பார்க்கின்ற அடையாளம் மூளையில் அவ்வாறு பாதிப்படைந்த ஒரு குருதிக்கலனையே காட்டுகிறது. மூளையில் ஏற்படும் இவ்வாறான விளைவுகளினால் பல பயங்கர விளைவுகள் ஏற்பட இடமுண்டு. உயர் இரத்த அழுத்தம் குருதிக்கலன்களை செயலிழக்கச் செய்கிறது. இதனால் மனிதன் வாழ்வின் மிகுதியை நொண்டியாக, பேரலைஸ்டாக அல்லது உடற்குறைபாடுடையவனாக வாழ வேண்டி ஏற்படுகிறது. உதாரணமாக, இந்த காட்சியில் வரும் சட்டத்துறை மாணவரான ஜெரமி கிளைவ் என்பவர் பல எதிர்கால கனவுகளுடன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வந்தவர். திடீரென ஒரு நாள் அவரது ஆசிரியரின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்தார். உடனே அவர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அவரது மூளையின் குருதிக்கலன்களுள் ஒன்று வெடித்து துண்டிக்கப்பட்டு செயலற்றிருந்தது. உடனடியாக சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த பாதிப்பு மிக கடுமையானது. எனவே அவர் நினைவாற்றலை இழந்துவிட்டார்.
சட்ட ஆலோசகராக வர வேண்டும் என்ற அவரது கனவு அத்துடன் கலைந்தது. இப்போது தான் கண்ட கேட்ட விவரங்கள் அனைத்தையும் 5 நிமிடங்களுக்குள் அவர் முற்றாக மறந்து விடுகிறார். எனவே தனது எல்லா செயல்பாடுகளையும் உடனுக்குடன் அவர் பதிவு செய்து கொள்ள வேண்டியிருந்தது. சற்று நேரத்துக்கு முன் சாப்பிட்டாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு டேப் ரெக்கார்டரின் துணை தேவைப்பட்டது. ஒரு சட்ட வல்லுநராக வர வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் 5 நிமிடத்துக்கு முன் நடந்தவற்றை கூட முற்றாக மறந்துவிட்டவராக இருக்கும் நிற்கதியற்ற நிலையை பாருங்கள். கடைசி வரை அவருக்கு சிகிச்சையும் கவனிப்பும் தேவைப்பட்டன. இது 21 வயதான ஹென்றி. இந்த படம் பிடிக்கப்பட்ட போது அவர் ஒரு திறமையான பல்கலைக்கழக மாணவன். 42 வயதாகும் போது அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், அத்துடன் 2 பிள்ளைகளின் தந்தை. ஒரு நாள் காலையில் தனது முகத்தில் வளமைக்கு மாற்றமான ஒரு நிலைமையை அவர் அவதானித்தார். வைத்தியரிடம் சென்றபோது முகத்தின் இடது பக்கத்தில் கேன்சர் இருப்பதை அறிய முடிந்தது. அது அவரது இடது கண்ணை குருடாக்கிவிட்டது. டொஷிகோ சசாகி பெரிய தொழிலதிபரான இவர் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப பெண். ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார். மூளையின் ஒரு பகுதி பாதிப்படைந்திருந்தது. தன்னம்பிக்கை மிக்க தொழிலதிபரான ஒரு சுகதேகி ஒரு நாள் திடீரென நோய்வாய்ப்பட்டு அடுத்த நாளிலிருந்து சுயநினைவின்றி வாழ்ந்து வருகிறார். அவரது அடிப்படை தேவைகளை கூட அவரால் சுயமாக சாதித்துக் கொள்ள முடியவில்லை. நினைவாற்றலை இழந்துவிட்டதால் தனது எதிர்கால நன்மைக்காக அதுவரை அவர் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் எவ்வித பயனுமற்று போய்விட்டது. இந்த உண்மைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அதீத ஆசை நிறைந்த இவ்வுலக வாழ்வு எவ்வளவு பெருமதியற்றது என்பதை விளங்க முடிகிறது. அத்துடன் மனிதன் பெற்றுள்ள அனைத்து செல்வங்களும் சோதனைக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவன் தான் மனிதனை படைத்தான். எனவே அவனால் மாத்திரமே மனிதனை அபாயங்களிலிருந்து பாதுகாக்க முடியும். அத்துடன் மனிதனின் நிற்கதியற்ற தன்மையை உணர்த்துவதற்காக நாம் முன்னர் பார்த்தது போல் பல கஷ்டங்களை ஏற்படுத்தவும் அவனால் முடியும். இறைவன் படைத்த இவ்வுலகம் மனிதனுக்கு ஒரு பரீட்சை களம் என்பதே இதற்கான காரணம். இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் திருப்திப்படக்கூடிய முறையில் வாழ்பவர் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்று சுவனத்தின் முடிவற்ற வாழ்க்கைக்கு தகுதி பெறுவார். மாற்றமாக உலகின் சில வருட வாழ்க்கைக்காக இறை கட்டளையை மறந்து வாழ்வோர் அழிவே இல்லாத மறு உலகில் தண்டனைகளுக்கும் நிற்கதியற்ற நிலைமைகளுக்கும் ஆளாவதை தடுக்க முடியாது. மனிதனின் நிற்கதியற்ற தன்மையை உணர்த்துவது அவனுக்கு ஏற்படும் நோய்கள் மாத்திரமல்ல, விபத்துகளினால் கூட ஒரு மனிதன் மரணிக்கவோ அல்லது முடமாக்கப்படவோ முடியும். தினசரி பத்திரிகைகளில் அவ்வாறான செய்திகள் ஏராளமாகவே வருகின்றன.
விபத்துகளில் சிக்குண்டோர் மரணிக்க முன்னர் தாங்கள் கூடிய சீக்கிரம் மரணிப்போம் என்பதை நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். பரபரப்பான தினசரி வாழ்வில் பல எதிர்கால திட்டங்களுடன் வாழ்ந்த அவர்களது உயிர் ஒரு விபத்தில் எதிர்பாராத விதமாக பிரிந்து விடுகிறது. இந்த விவரண படத்தை பார்த்துக் கொண்டிருப்போரில் சிலர் கூட எதிர்காலத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் விபத்துகளில் சிக்குண்டு மரணிக்க முடியும். அல்லது நீங்களே அவர்களுள் ஒருவராக இருக்கலாம். கவனியுங்கள், இந்த விவரண திரைப்படம் மரணத்தையும் மர்மை வாழ்வையும் பற்றி உங்களுக்கு நினைவூட்டும் இறுதி எச்சரிக்கையாக இருக்கலாம். நாளாந்த வாழ்வில் சந்திக்கின்ற நிற்கதியற்ற நிலைமைகள் இவ்வுலக வாழ்வின் முழுமையற்ற நிலையற்ற தன்மைக்கான ஆதாரங்களே அன்று வேறில்லை. உடம்புக்கு எப்போதுமே சுத்தமும் கவனிப்பும் தேவைப்படுகிறது. தங்களை அழகானவர்களாக பலமுள்ளவர்களாக கருதி பெருமை கொள்ளும் மனிதர்கள் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையை கூட காண இடம் உண்டு. நாம் மேலே கூறிய நிலைமைகள் முற்றிலும் சாத்தியமானவை என்பதை பெருந்தொகையான மனிதர்களின் அனுபவங்களும் உண்மைகளும் எங்களுக்கு உணர்த்துகின்றன. இவ்வாறு முழுமையற்றவனாகவும் சக்தியற்றவனாகவும் மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்திப்பதில்லை. இன்னும் இறைவன் நினைத்திருந்தால் இவ்வாறான குறைகளின்றியே அவன் மனிதனை படைத்திருப்பான். ஏனைய உயிரினங்கள் மனிதனைப் போல் தேவையுடையவை அல்ல. உதாரணமாக, சேற்றுக்குள் மலரும் மலர்கள் கூட தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய எவ்வித தேவைகளும் இன்றியே முழுமையான தூய்மையையும் இன்பகரமான நறுமணத்தையும் கொண்டிருக்கின்றன. இறைவன் நாடியிருந்தால் மனிதனையும் பூக்களைப் போல் தூய்மையாகவும் நோய்களின்றியும் நோவினைகளை அனுபவிக்காதவனாகவும் படைத்திருப்பான். ஆனால் மனிதனை இறைவன் முழுமையற்ற நிலையிலும் தேவையுடையவனாகவும் இயலாமையிலும் படைத்திருப்பதன் நோக்கம் அவன் தனது இயலாமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லா உயிர்களும் முதுமையடைந்து மரணித்தேயாக வேண்டும். குர்ஆனின் 57வது சூறாவில் மறுமை வாழ்வின் உண்மையை பற்றி இறைவன் பின்வருமாறு மனிதனுக்கு ஞாபகப்படுத்துகிறான். நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களுக்கிடையில் பெருமையடித்துக் கொள்வதும் செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் அதிகப்படுத்திக் கொள்வதும் தான். இது ஒரு மலையை போன்றது. இதனால் பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளை அதிசயத்தில் ஆழ்த்துகிறது. பின்னர் அது காய்ந்து மஞ்சளாகி பின்னர் சருகலாகி விடுகிறது. உலக வாழ்க்கையும் அப்படித்தான். கொடிய வேதனையும் அல்லாவின் மன்னிப்பும் பொருத்தமும் இறைவனிடமே உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை சொற்ப இன்பமே என்று வேறில்லை. உடம்பின் தளர்ச்சியும் முதுமையும் மட்டுமன்றி உலக வாழ்வின் நிலையற்ற தன்மையை உறுதிப்படுத்தும் மற்றொரு சான்றுதான் இயற்கை அனர்த்தங்கள். ஆகாயத்திலிருந்து சாத்தியமான எண்ணற்ற அபாயங்களை பூமி எதிர்நோக்கியுள்ளது. விண்கற்கள்,
இவ்வாறான ஒரு அழிவு ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. டைனோசர்களின் அழிவுக்கு விண்கல்லொன்று பூமியுடன் மோதியதே காரணம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இவ்வாறு மற்றுமொரு விண்கல் எந்த நேரத்திலும் மீண்டும் விழலாம். அது எப்போது என்ற கேள்வி மட்டுமே எஞ்சி இருக்கிறது.